ட்ரம்ப் அமைதிக்கான வாரியம் மூலம் முழு உலகையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்றாரா? லெபனான் முற்றாக இஸ்ரேல் வசம் மாறுமா? அக்டோபர் மாதம் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்பும் காசாவில் தொடர் யுத்தங்கள் எதற்காக? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. தொடர்ந்துமே இந்த அமெரிக்காவினுடைய முக்கிய நகர்வுகள் எப்படி இருக்கின்றது என்றால், இந்த உலக நாடுகள், குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளினுடைய ஆதிக்கத்தை தன்வசப்படுத்தல். இதற்கான பிரதான காரணம் என்னென்று எல்லாருக்குமே தெரியும். இந்த எண்ணெய் வளங்களை முற்றாக அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான சில நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றது. வெனிசுலாவினுடைய பிரதமர் அல்லது வெனிசுலாவுடைய தலைவர் கொண்டு செல்லப்பட்டதற்கான பிரதான காரணமும் அதுதான். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து உக்ரைன் மீதாக இருக்கட்டும், அது மட்டுமில்லாமல் ஏனைய நாடுகள் மீதான யுத்தத்தை கட்டவிழ்த்து விட்டதற்கு பிரதான காரணமாக இருப்பது இந்த எண்ணெய் வளங்களை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வருவதுதான். அதுதான் காசாவினுடைய முக்கிய நகர்த்தலாகவும் இருக்கின்றது. ஆகவே இப்படியான பல விடயங்களை அமெரிக்கா செய்வதற்கு பின்னணியில் என்ன விடயம் இருக்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. இதற்கு ஒன்று இந்த முக்கியமாக இந்த எண்ணெய் வளங்களை கையில் எடுத்தல் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மிக பெரிய அளவிலான அதிகார பரவலாக்கத்தை உலக நாடுகள் மீது வைக்கிறதுல அமெரிக்கா, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் குறியாக இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. இந்த அமைதிக்கான வாரியம் அமெரிக்காவால், டொனால்ட் ட்ரம்பால் உருவாக்கப்பட்டதற்கான பிரதான காரணமாக இருக்கிறது ஐநாவை ஓரங்கட்டி விட்டு ஏனைய முக்கிய நாடுகளை தன்வசம் ஈர்த்தல், அல்லது இந்த அமைதிக்கான வாரியத்துக்குள்ள வராத நாடுகளை ஓரங்கட்டி விட்டு ஒரு உலகினுடைய மிக பிரதானமான ஆளுமையாக அமெரிக்காவை மாற்றுதல் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வருதல் தான் இந்த அமைதிக்கான வாரியத்தினுடைய பிரதான நிலைமை என்று கூறப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐக்கிய நாடுகள் சபையால் வழங்கப்பட்ட சில முக்கியமான மனிதாபிமான செயற்பாடுகள் இந்த அமைதிக்கான வாரியத்தால் நிகழ்த்தப்படுமாண்டா இல்லையென்று தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மிக பெருமளவிலான முதலாளித்துவ வர்க்க நாடுகளை உள்ளீர்த்து இந்த உலகத்தையே ஒரு முதலாளித்துவ வர்க்க நாடுகளின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர ஒரு நகர்த்தலை தான் டொனால்ட் ட்ரம்ப் செய்து கொண்டு வருகின்றார். என்னதான் இந்த யுத்தம் சம்பந்தமான நிகழ்வுகளையும் யுத்த நிறுத்தம் சம்பந்தமான விடயங்களையும் அவர் பேசிக்கொண்டிருந்தாலும் கூட, ஒரு பக்கத்தில் இந்த அமைதிக்கான வாரியத்தினுடைய பணிகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. முக்கிய நாடுகளோட இந்த அமைதிக்கான வாரியத்தில் இணையத்துக்கான பேச்சுவார்த்தைகளை மறைமுகமாக டொனால்ட் ட்ரம்ப் நடத்தி கொண்டு வருகின்றார் என்ற செய்திகள் சர்வதேச ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்றன. எதற்காக இவர் இந்த அமைதிக்கான வாரியத்தை உள்ளே கொண்டு வரணும் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய 20 அம்ச கோரிக்கைகள் சர்வதேசத்தால் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் கூட, டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அதை உட்புத்துற ஒரு செயல்பாட்டை மேற்கொண்டு வருகின்றார். அவருடைய இந்த செயல்பாடுகள் எதை நோக்கியதாக நகர்வது என்று பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த அரேபிய நாடுகள், அது மட்டும் இல்லாமல் இந்த வளைகுடா மத்திய கிழக்கு நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலக சந்தையில் இருக்கின்ற ஏற்றுமதி பொருளாதாரத்தை முழுமையாகவே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். குறிப்பாக இன்னொரு நாட்டின் மீது பொருளாதார தடை விதித்தால் முற்றாக அந்த நாடே முடங்குற நிலைமைக்கு வரும். இப்போ கூட சில நாடுகள் மேலே அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சிருந்தது. அண்மையில் கூட ஈரான் மேலே விதிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா மேலே விதிச்சிருந்தது. இதற்கு முதலான காலப்பகுதியில் ஈராக் போன்ற பல நாடுகள் மேலே தன்னுடைய பொருளாதார தடையை அமெரிக்கா விதிச்சிருந்தது. அதால் அந்த நாடுகள் முற்றாக பொருளாதார ரீதியில் நலிவடைந்ததாண்டா இல்லை என்று தான் சொல்லணும். இந்த பொருளாதார தடை விதிச்சா பிறகும் கூட ரஷ்யா தன்னுடைய ஆதிக்கத்தை இன்றுமே நிலைநிறுத்தி கொண்டு தான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏனைய நாடுகள் கூட தங்களுடைய நகர்வுகளை காட்டிக் கொண்டிருக்கின்றன. பொருளாதார தடை விதிச்சா பிறகு ஒரு போர்மேகம் மூண்ட
பிறகும் கூட ஈரான் தன்னுடைய பலத்தை மீண்டும் மீண்டும் காண்பித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இந்த அமெரிக்கான வாரியம் என்கின்ற ஒரு விடயம் உருவாக்கப்பட்டால், இந்த அமெரிக்கான வாரியம் என்றது உலகளாவிய ரீதியில் நிறுவப்பட்டு ஐநா அளவுக்கான ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இது மாறினால் முழு உலகமே அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். குறிப்பாக காசா மீதும் லெபனான் மீதும் அது மட்டுமில்லாமல் ஈரான் மீதும் எந்த ஒரு இறையாண்மை மதிப்பீடுகளும் இல்லாமல் அமெரிக்கா தன்னுடைய யுத்த நகர்வுகளை காட்டுகின்றதோ, அதே போல ஏனைய நாடுகள் மீதும் எந்த நிலைமையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் காட்டுவதற்கான மிக பெரிய அளவிலான ஒரு அதிகாரத்தை அமெரிக்கா கையில் எடுக்கும் என்பதுதான் உண்மை. ஏற்கனவே லெபனான் அது மட்டுமில்லாமல் ஜோர்டான், ஈராக், சவுதி அரேபியா போன்ற நாடுகளை தன்னுடைய நாடுகளினுடைய உள்ளடக்கத்தில் கொண்டு வந்து இந்த இஸ்ரேலினுடைய பரப்பை, இஸ்ரேலினுடைய வரைபடத்தை நீடிக்கின்ற அல்லது விரிவாக்குகின்ற ஒரு செயல்பாட்டை இஸ்ரேல் அமெரிக்காவை பின்புலமாக கொண்டு தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றது. இதற்கான பிரதானமான ஒரு போர் தான் லெபனானுடைய போர். அமெரிக்கா அல்லது ஈரான் இஸ்ரேலுடைய போர் ஒரு பொருளாதாரத்தை மையமாக கொண்டது அல்லது ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை மையமாக கொண்டது என்று எடுத்தாலும் கூட லெபனானுடைய போர் எந்த அளவுக்கு இப்படியான ஒரு அதிகார போட்டி என்று நாங்கள் கருத முடியும்? உண்மையிலேயே ஒரு மனித குலத்துக்கு எதிரான போர் என்றுதான் லெபனானுடைய போரையும் காசாவில் நிகழ்த்தப்பட்ட போரையும் நாங்கள் கொள்ள முடியும். அதில் எந்த ஒரு ஆதிக்க மனப்பான்மை காசாவுக்கோ லெபனானுக்கோ இருந்தாண்டா கேள்விக்குரியன்னு தான் சொல்லணும். நிழல் படைகளை நாங்கள் ஒடுக்குகின்றோம் என்கின்ற பேரில் லெபனான் மேல நடத்தப்பட்ட போராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக காசாக்குள்ள அமெரிக்கா நுழைந்ததாக இருக்கட்டும், மிக பெரிய அளவிலான மனிதாபிமான நிகழ்வுகளை, மனிதாபிமானமற்ற நிகழ்வுகளை உருவாக்கி இருக்கின்றதான் சொல்லணும். ஆகவே இப்படியான நிகழ்வுகள் ஏனைய நாடுகள் மேலேயும் நிகழ்த்தப்படுமாக இருந்தால் உண்மையிலேயே அந்த நாடுகள் கொந்தளிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த கொந்தளிக்கின்ற சூழ்நிலையை முற்றுமுழுதாக மாற்றுவதற்காகத்தான் அமெரிக்கான வாரியம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார். அது மட்டுமில்லாமல் இந்த காசாவை இரண்டாக பிரித்தல் என்கின்ற மஞ்சள் கோட்டு முறைமைக்கு சர்வதேச மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றது. உண்மையிலேயே ஒரு போர் நிறுத்தத்துக்காக உள்ள வருகின்றது. காசாவை இரண்டாக பிளவுபடைத்தால் அதில் ஏதோ ஒரு வகையில் பாலஸ்தீனியர்கள் பயன்படுவார்கள் என்கின்ற அடிப்படையில் பேசப்பட்டிருந்த கூட பாலஸ்தீனியர்கள்ட்ட இருந்த காசாவை முற்றுமுழுதாக ஆக்கிரமிக்கின்ற ஒரு செயல்பாட்டு விதிமுறை தான் இந்த மஞ்சள் கோட்டு முறைமை. இன்றளவிலும் கூட பல பட்டினி சாவுகள் காசாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு பிரதான காரணம் இன்னுமே அந்த உணவு வகையில் சரியான முறையில் கொண்டு போய் சேர்ப்பதில் சிக்கல்கள் இருக்கின்றது. இஸ்ரேல் அதில் மிகப்பெரிய ஒரு பங்கொண்டு வைத்திருக்கின்றது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சரியான நிலையில் அவர்களுக்கான உணவுகளை கொண்டு போய் சேர்க்கிறதுல கூட சிக்கல்கள் இருக்கின்றது. இஸ்ரேல் அந்த உணவுகளை இடையில தடுத்து இதே விடயம்தான் முன்னைய காலகட்டங்களில் எங்களுடைய போர் சூழலிலும் கூட இருந்தது. பட்டினி சாவுகள் மிகப்பெரிய அளவில் நடக்கிறதுக்கு பிரதான காரணமாக இருந்தது. ஆட்களுடைய எண்ணிக்கையை மிக குறைவான அளவில் சொல்லி அந்த அளவுக்கான உணவுகளை மட்டுமே மட்டுப்படுத்தி கொண்டு வந்ததால் மிகப்பெரிய அளவிலான பட்டினி சாவுகளை நாங்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் காசாவிலையும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த போர் நிறுத்தம் அல்லது போர் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை முற்றாக நாங்கள் நிறுத்துவோம் என்று குறிப்பிட்ட பிறகு கூட காசாவில் இன்றளவிலும் போர் சூழல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. உக்ரைனில் போர் சூழல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இது அனைத்துமே நிறுத்தப்படாத ஒரு நீளுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் ஈரானுடைய போர் சூழல் கொஞ்சம் வித்தியாசமானது. தொடர்ந்து ஈரான் தன்னுடைய பலத்தை காட்டிக்கொண்டே இருக்கின்றது. குவைத்தில் கூட தன்னுடைய பல பிரயோகத்தை ஈரான் ஆரம்பிச்சிருக்கின்றது. அதில் குறிப்பாக நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் என பல இடங்களில் தன்னுடைய தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதில் ஒரு இந்திய தொழிலாளி கூட உயிரிழந்திருக்கிறார். இதற்கு இந்தியா தன்னுடைய கண்டனத்தை கூட தெரிவித்திருக்கின்றது. ஆகவே இந்த ஈரான் தொடர்ந்து பதிலடி கொடுத்து கொண்டிருந்தால், இந்த போர் நீண்டு கொண்டிருந்தால் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சிக்கல்களை இந்த உலகம் சம்பாதிக்கும். இந்த உலகம் பொருளாதார சிக்கல்களை சம்பாதிக்கணும் என்றால் ஏதோ ஒரு நாடு தன்னுடைய கௌரவம் என்ற நிலையிலிருந்து இறங்கி வந்து அல்லது ஏனைய நாடுகள் மேலே கரிசனை கொண்டு இந்த போர் நிறுத்தத்துக்கான சம்மதத்தை கொண்டு வரணும். ஒரு நாடு இந்த போர் நிறுத்தத்துக்கான சம்மதத்தை கொண்டு வந்தால் அது சரியாக வருமானு பார்த்தா அதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். வேண்டாம், இரு நாடுகளும் சமரசமான முறையில் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும். முன்னைய காலகட்டங்களில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போர் நிறுத்தம் என்று சொன்ன பிறகு ஈரான் மேலே தாக்குதலை மேற்கொள்கிறார். அதற்கு பிறகு போர் நிறுத்தம்
அழுத்தம் என்கின்ற ஒரு நடவடிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்ட பிறகு ஈரான் அமெரிக்கா மேல தன்னுடைய பதிலடி தாக்குதலை மேற்கொள்கிறது. ஆகவே ஈரான் இனி அமெரிக்காவை நம்ப தயார் இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஈரானுடைய போர் அமெரிக்கா எதிர்பார்க்காத ஒரு போர் சூழலாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அமெரிக்கா இந்த சிக்கல் நிலைமைகளை தான் எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு போர் மூண்ட ஒரு சிக்கல் நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு விதத்தில் செயல்பட்டு கொண்டு வருகின்றது. இன்னொரு விதத்தில் தன்னுடைய அமைதிக்கான வாரியம் என்கின்ற மிக பெரிய அளவிலான உலக அரசியலை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக அமெரிக்கா மாறுகின்ற திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார். ஏற்கனவே இந்த தன்னுடைய போர் சம்பந்தமான நிலைமைகளில் ஸ்பெயினோடு பேசப்பட்டிருந்தது. உடனடியாக ஸ்பெயினுடைய அதிபர் இந்த போர் சூழலில் நாங்கள் தலையிட மாட்டோம், அமெரிக்காவுக்கு எந்த ஒரு ஆதரவையும் நாங்கள் வழங்க மாட்டோம், எந்த ஒரு ஏவுகணை தளங்களையும் பயன்படுத்த முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு அவர் பேசியிருந்தார். அதற்கு எதிராக அமெரிக்கா தன்னுடைய கண்டனங்களை தெரிவிக்கிறது. இனி வருங்காலங்களில் ஸ்பெயின் மேலே பொருளாதார தடைகள் விதிக்கப்படலாம் அமெரிக்காவில் என்று பேசப்படுகின்றது. ஆகவே இப்படியான பல சிக்கல்களை ஏனைய நாடுகள் எதிர்நோக்க நேரிடும். அதால் தான் இன்றளவிலும் கூட ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கான ஒரு எதிர்ப்பு நிலையை காட்டாமல் இருக்கின்றார்கள். அமெரிக்காவுக்கு ஆதரவு நிலையை காட்டுகின்றார்கள் என்றால் இல்லை என்று தான் சொல்லணும். முன்னே காலகட்டங்கள் ஒரு ஆதரவை தெரிவித்திருந்தாலும் கூட இப்பொழுது பொருளாதார சிக்கல்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு மிக பெரிய அளவில் இருக்கின்றது. ஆகவே அதை சமாளிப்பதற்காக அமெரிக்காவுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை அவர்கள் காட்டவில்லை, அதற்காக எதிர்ப்பு நிலைப்பாட்டை காட்டுகின்றார்கள் என்றால் இல்லை என்று தான் சொல்லணும். ஏனென்றால் இனி வருங்காலங்களில் தங்களுடைய பொருளாதாரத்தை சமாளிப்பதற்கு அமெரிக்கா தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ரஷ்யா நேரடியாகவே அறிவித்து விட்டது, தங்களுடைய எரிபொருள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் எந்த ஒரு சமரசத்தையும் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம். எரிபொருள் வழங்குவதாக இருந்தால் இனி நட்பு நாடுகள் என்ற கேள்வியிலேயே இல்லை, எந்த நாடுகளுக்கு நாங்கள் சந்தையில் என்ன விலையோ அந்த விலையில தான் நாங்கள் எரிபொருளை கொடுப்போம் என்று சொல்லிவிட்டார்கள். சீனா தன்னுடைய பொருளாதாரத்தை மிகவும் லாபகரமான முறையில் நகர்த்தி கொண்டு செல்கின்றது. இந்த போர் சீனாவுக்கு தேவையான ஒரு போராக இருக்கின்றது, ரஷ்யாவுக்கு தேவையான ஒரு போராக இருக்கின்றது. அதை நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம் உங்களுடைய காணொலிகளில். ஆகவே இந்த வல்லாதிக்க நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகள் தங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு சரியான நிலைமையில இருப்பார்கள். ஆனால் அமெரிக்காவோட பகைத்து கொண்ட நாடுகள் இனி வரும் காலங்களில் ஒரு பொருளாதார சிக்கல் நிலைமைகளை எதிர்கொள்ள நேரிடும். அது மட்டுமில்லாமல் அமைதிக்கான வாரியம் உலகளாவிய ரீதியில் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக ஏற்கப்பட்டால் ஒரு மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சிக்கல்களையும் மிக பெரிய அளவிலான ஆக்கிரமிப்புகளையும் வளைகுடா நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமல்ல கீழத்தேச நாடுகளும் சம்பாதிக்க நேரிடும். ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்துக்கு கீழத்தேச நாடுகள் தயாராக இருக்கின்றனவா என்கின்ற ஒரு கேள்விதான் இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது.